கல்வராயன் மலை. நம்ம எல்லாருக்குமே இமயமலை தெரிஞ்சிருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை தெரிஞ்சிருக்கும். ஆனா, கிழக்கு தொடர்ச்சி மலை அதிகம் பேசப்படாத மலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்முடைய ஏற்காடா இருக்கட்டும், பச்சை மலையா இருக்கட்டும், ஜவ்வாது மலையாக இருக்கட்டும், சேர்வராயன் மலைகளா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த கல்வராயன் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் அது இருக்கு. அதாவது காவேரி ஆற்றையும், பாலாற்றையும் பிரிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு இந்த கல்வராயன் மலைகள். இதுல சின்ன கல்வராயன் மலை, பெரிய கல்வராயன் மலை அப்படின்னு இதுல 2 மலைகள் இருக்கு. பிரிக்கிறாங்க. அதாவது 2000 மீட்டர் உயரம் இருக்கக்கூடியது சின்ன கல்வராயன் மலை. பெரிய கல்வராயன் மலைகள் பார்த்தீங்கன்னா 4000 அடி உயரத்துல இருக்கும். அந்த மாரி இந்த மலைகள் இருக்கு. இதுல இந்த கல்வராயன் மலை அது ரொம்ப இயற்கை எழிலார்ந்த ஒரு பகுதின்னு சொல்லலாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையை காட்டிலும் மிக சிறப்பான இடங்கள்லாம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அரிய வகையான மூலிகைகள், தாவரங்கள், விலங்குகள் எல்லாம் நிறைய செழித்து இருக்கக்கூடிய இடமாக கல்வராயன் மலைகள் உண்டு. அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் 1947ல கிடைச்சது. ஆனா, இந்த பகுதியில் உள்ள மக்கள் 1975 வரைக்குமே ஒரு ஒரு அடிமையான ஒரு சூழல்ல தான் அவங்க இருந்தாங்க. சுதந்திரம் அடைஞ்சதே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா மலையின் மேல அவ்வளோ அடி உயரத்துல இருந்தனால, கீழ தரையில என்ன நடக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியாம இருந்தது. அடிவாரத்துல என்ன இருக்குங்கிறதே அந்த மலை மேல உள்ள மக்களுக்கு தெரியாமயே இருந்துச்சு. அந்த மலைவாழ் மக்கள் பல சிரமங்கள அனுபவிச்சாங்கங்கிறது தான் வரலாறு. அதாவது நம்முடைய இந்தியால நவாப்கிட்டேருந்து அந்த உரிமை பார்த்தீங்கன்னாக்க, அந்த ஜமீன்தார்களுக்கு வழங்கப்படுது. ஆங்கிலேயர்கள்ட்டேருந்து நவாப் மூலியமாக அந்த உரிமைய நாட்டுடைமையை வாங்கி ஜமீன்தாருக்கு போகுது. அந்த ஜமீன்தாரி சிஸ்டம் இந்தியா ஃபுல்லா இருந்துச்சு. அப்போ இஸ்லாமியர்களுடைய ஆளுகைக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்ததுக்கு ஜாகீர்தார் அப்படின்னு அதுக்கு பேர். இவங்கள ஜமீன்தார்ன்னு சொல்ற மாரி அவங்க ஜாகீர்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஜாகீர்தார் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு கீழ பணி செய்யக்கூடியவன் யாருன்னா, மூப்பன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு கீழ அத செய்யக்கூடியவரா நாடன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு கீழ கங்காணின்னு ஒருத்தர் இருப்பார். இந்த மாரியான முறையில தான் ஒரு மலைவாழ் இடங்கள், கிராமங்கள் எல்லாம் நிர்வாகம் செய்யப்பட்ட ஒரு சூழல். அப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த பகுதியில இருந்த இந்த ஜாகீர்தார்கள் தங்கள ஒரு மன்னராகவே கற்பனை பண்ணிக்கிட்டாங்க. அளவுக்கு அதிகமான முறையில வரி போட ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு வீடுகள்லயும் அவங்களுடைய விளைநிலங்களுக்கு வரி போட்டாங்க, ஆடுகளுக்கு வரி போட்டாங்க, மாடுகளுக்கு வரி போட்டாங்க, வேற பறவைகள் வச்சிருந்தா அதுக்கு வரி, வச்சிருந்தாலும் வரி, வைக்கலைனாலும் வரி. கல்யாணம் ஆனாலும் வரி, கல்யாணம் ஆகலைனாலும் வரி. அதனால எடுத்ததுக்கெல்லாம் வரி போட்டு பணத்த அதிகமா அவங்கட்டேருந்து வாங்கி, விளை பொருட்கள வாங்கி, அவங்கட்ட உள்ள செல்வங்களை எல்லாம் வாங்கி, கிட்டத்தட்ட ஒரு மன்னர் மாரியே அவங்க வாழ்ந்தாங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதையே அந்த மக்கள் தெரியாத அளவுக்கு அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பல்லக்குல எ அங்க இருக்கிற மலைவாழ் மக்கள் சுமந்து வர, இவங்க அதன் மீது அமர்ந்து கொண்டு போக, அப்படின்னு ஒரு சுகபோகமான ஒரு உல்லாசமான வாழ்க்கைய அவங்க வாழ்றாங்க. காடுகளுக்கு உள்ள போயி, அங்குள்ள மரங்கள வெட்டுவது, அங்குள்ள விலை உயர்ந்த யானை தந்தங்களை எல்லாம் எடுப்பது, அப்படிங்கிற பலவேறு விதமான செயல்பாடுகள் அவங்க ஈடுபட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மூப்பனா இருக்கட்டும், அது கீழ இருக்கக்கூடிய நாடன், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கங்காணி, அவங்களுடைய ஆதிக்கமும் ரொம்ப அதிகமாவே இருந்தது. அப்போ அவங்க மூலியமா தான் அந்த பணமானது வசூல் செய்யப்பட்டு ஜாகீர்தார்களுக்கு வழங்கப்படுது. அப்படிப்பட்ட சூழல்ல அங்க இருந்த மலைவாழ் மக்கள் மிக மிக கொடுமைகள அனுபவிச்சிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக பெண்கள் பல்வேறு விதமான சித்திரவதைகளுக்கு அவங்க உள்ளாகியிருக்காங்க. அப்பதான் இந்தியால 1975ல பார்த்தீங்கன்னா, அந்த ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்படுது. அப்படி ஒழிக்கும்போது தான் உலகத்தினுடைய பார்வைக்கு இப்படி ஒரு இடங்கள் இருக்கு அப்படிங்கிறது சில அரசியல் இயக்கங்கள் மூலமா பாராளுமன்றத்தில எல்லாருடைய பார்வைக்கு அது வருது. அதன் பிறகு தான் அங்க இருக்கக்கூடிய அந்த ஜாகீர்தார் முறைகளும் ஒழிக்கப்படுது. அப்படி ஒழிக்கப்பட்ட பிறகு தான் அந்த மக்களுக்கான உண்மையான விடுதலை அப்படிங்கிறது கிடைத்து, அதன் பிறகு தான் அவங்க கல்வியறிவு பெற்று வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில அவங்க வாராங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அடக்குமுறைகள் அதிகம் இருந்த ஒரு மலையாக இந்த கல்வராயன் மலைய நம்ம வரலாற்று ரீதியா பார்க்க முடியுது. அந்த பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய பழக்கவழக்கங்கள், அவங்களுடைய இறை வழிபாடு, நம்பிக்கைகள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப தனித்துவமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்தியால இப்பேற்பட்ட ஒரு இடம் இருக்கா? அப்படிங்கிறதே நெறைய பேருக்கு ரொம்ப வருஷமாவே தெரியாமயே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தெரியப்படுத்தாமலே இருந்தாங்க. அந்த மலைகள தங்களுக்குள்ள பகிர்ந்து கொண்டாங்க.
மலையினுடைய எல்லைகளை அவங்க வகுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஜாகீர்தார்களும் அவங்களுடைய எல்லைகளுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த கிராம மக்கள்கிட்டேருந்து அந்த வரியை வசூல் செய்து அதன் மூலமாக சுகபோகமாக வாழ்ந்தார்கள். மலை அடிவாரம், மலையினுடைய இடைப்பட்ட பகுதிகள் அப்படின்னு ஒரு 4, 5 பேர் அந்த மலைகளுக்கு நடுவுல அவங்க பிரித்து ஆட்சி செய்தது தான் இந்தியாவினுடைய கருப்பு பக்கங்களாக இருக்கிறது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.